வணக்கம். இந்த வீடியோவில் கோரக்கர் சித்தரை பற்றி பார்க்கலாம் வாங்க. கோரக்கர் இவரோட பேரை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இவருடைய வரலாறானது ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு வரலாறு. பொதுவாகவே சித்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய மலங்காட்டுகளுக்குள்ள அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குகைகளுக்குள்ள பல காலமாக தவமிருந்து வருவாங்க. பெருசாக வெளியவே வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே சாதாரண மனுஷங்களை விட இந்த சித்தர்கள் தான் பெருந்தொலைவுக்கு பயணப்படுவாங்க. மலை விட்டு மலைக்கு போவாங்க. ஏகப்பட்ட காடுகள் எல்லாம் சுற்றி வருவாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கெல்லாம் பறந்தே போகக்கூடிய அந்த சக்தி எல்லாம் சித்தர்கள் கிட்ட இருந்துச்சு. இப்படிப்பட்ட சக்திகளுக்கெல்லாம் உதாரணமாக இருந்தவர் அப்படின்னு சொன்னால் போகர் சித்தரை பற்றி நம்ம பேசுவோம். போகர் சித்தர் சீன தேசத்துக்கெல்லாம் போய் வந்தவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே வரிசையில் போகரோட நண்பராக இருந்த இந்த கோரக்கர் சித்தரும் பல தேசங்களுக்கு பயணப்பட்டு வந்திருக்காரு. தென்னாடு மட்டுமில்லாமல் வடநாடுகளில் எல்லாம் சுற்றி திரிஞ்சிருக்காரு. இமயமலை பக்கமெல்லாம் போய் வந்திருக்காரு. சீன தேசத்துக்கெல்லாம் போய் வந்திருக்காரு. இன்னும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத பல தேசங்களுக்கெல்லாம் இந்த கோரக்கர் சித்தர் சுற்றி வந்திருக்காருன்னு சொல்லப்படுது. இவருடைய வரலாறில் இவர் போய் வந்த இடங்களை தாண்டி நமக்கு சுவாரஸ்யமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். ஒன்று காயகல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதாவது உடம்புல முதுமையும் ஏற்படாது, உடல் தளர்ச்சியும் ஏற்படாது. எப்பயுமே மார்க்கண்டேயனாக எப்பயுமே இளமையாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடியது காயகல்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முறை. இந்த காயகல்ப முறைகளை பற்றி விரிவாக எடுத்து சொன்ன ஒரு சித்தராக இந்த கோரக்கர் இருக்காரு. இந்த இளமை ரகசியம் மட்டும் இல்லாமல் ரசவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதாவது தங்கம் செய்யக்கூடிய ரகசியம். அந்த ரகசியத்தை பற்றியும் பட்டவர்த்தனமாக இந்த கோரக்கர் அவருடைய ஓலைச்சுவடிகளில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது இந்த காயகல்பம் இளமைக்கான அந்த ரகசியமும் அந்த ரசவாதம் தங்கம் செய்யக்கூடிய அந்த முறையும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் அதை உபயோகப்படுத்தி இருந்தா நானே வீடு பூரா தங்க கட்டிகளை செஞ்சு அடுக்கி வச்சிருக்கலாமே. எந்த ரகசியத்தை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிங்க. அந்த தங்கம் செய்கிறதுக்கான ரகசியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த தங்கத்தை வெறுமனே அந்த ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிட முடியாது. அந்த தங்கத்தை அந்த ரசவாதத்தை பிரயோகப்படுத்தணும், கையில் தங்க கட்டியை வர வைக்கணும் அப்படின்னு சொன்னால் செய்முறை மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, தங்கத்து மேலே ஆசையே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த தங்க கட்டி அந்த ரசவாதமானது நமக்கு கைவரும். எனக்கு தங்கத்து மேலே ஆசை இல்லாமல் இல்லை. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நம்மளில் பல பேருக்கும் தங்கத்து மேலே ஆசை இல்லாமல் இருக்க போகிறதும் இல்லை. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் சித்தர்கள் எல்லாம் எப்படி நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய உடம்ப எப்பயுமே முதுமை நரை திரை எதுவுமே அண்டாமல் எப்படி அந்த உடம்ப அவங்க மாற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் ரசவாதம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சாவது வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம பேசக்கூடிய கோரக்கரானவர் 880 வருஷங்களும் 32 நாட்களும் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சில இடங்களில் 880 வருஷங்களும் 11 நாட்களும் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ 880 வருஷங்கள் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமாகவும் அவர் தானே போய் ஜீவசமாதி நிலைமைக்கு போகணும். இந்த உலகத்தில் நான் வந்து சேர்ந்த வேலையானது இந்த உடம்பால் நான் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. இனிமேல் நான் இந்த காத்தோடு கலந்துடலாம். என்னென்னைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் காத்தாக மனுஷங்களுடைய கண்ணுக்கு நேரடியாக தெரியாம கலந்து இந்த ஐம்பூதங்களுடைய கலவையாக உடம்பு இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு உடம்பை மட்டும் ஜீவசமாதிக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மத்தியில் இந்த கோரக்கர் சித்தர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காருங்கிறாங்க. அதனால 850 வருஷங்கள் அவர் உடம்பை எப்படி பாதுகாத்து வச்சிருந்தாரு, அதுக்கப்புறமா ஜீவசமாதி நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமாகவும் அவர் எப்படி இன்னமும் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வெளிப்படையாக சொல்லாத ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
இவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுகளில் இவர் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்லப்படுது. ஆனாலும் ஆணித்தரமாக அவர் இந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. 11 12ஆம் நூற்றாண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சைவ சமய நாயன்மார்களுக்கெல்லாம் பின்னால் தான் இவர் வாழ்ந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு அரிய பெரிய சக்திகள் எல்லாம் எப்படி இவருக்கு கைகூடி வந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், சித்தர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சித்தர்களை பொதுவாக ஒரு 3 பெரிய பிரிவுகளுக்குள்ளே பிரிச்சிடலாம். ஒன்று என்னன்னா சன்மார்க்க சித்தர்கள் அப்படிம்பாங்க. அதாவது சமயத்தை ஆண்டவனை போய் சேரணும் அப்படின்னு போதிக்கக்கூடிய சித்தர்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா போகர், திருமூலர் இவங்களையெல்லாம் ஆண்டவனை போய் எப்படி அடைகிறது, உண்மையான அந்த பரபிரம்மத்தை சிவபெருமானை எப்படி அடைகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் சில பேர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் ஞான சித்தர்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாய சூழலுக்குள்ள இந்த உலக ஆசைகளில் நம்ம பின்னி பிணைஞ்சு கிடக்காம எப்படி முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், பட்டினத்தார் இவங்களையெல்லாம் நம்ம சொல்லலாம். இதுபோக காய சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. காயம் அப்படின்னு சொன்னால் உடம்பு அப்படின்னு அர்த்தம். இந்த உடம்பை எப்படி பேணி பாதுகாக்கிறது, இந்த உடம்பை எப்படி பண்படுத்துறது, இந்த உடம்பை வச்சு எப்படி பலகாலம் உயிர் வாழ்றது, எந்த உடம்புமே இல்லாமல் இந்த அண்ட சராசரத்தில் எப்படி பலகாலம் நீடிச்சு நிற்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களை காயமுறை சித்தர்கள், காய சித்தர்கள் அப்படிம்பாங்க. எந்த காய சித்தர்களில் ஒருத்தராக தான் நம்ம பேசக்கூடிய கோரக்கர் இருக்காரு. அவரை மாதிரியே கருவூரார், மச்சமுனி இந்த மாதிரியான சித்தர்கள் எல்லாம் காயத்தை, இந்த உடம்பை பேணி வைக்கக்கூடிய அந்த முறைகளை சொன்ன சித்தர்கள். இதுபோக கோரக்கர் இந்த கலியுகமானது முடியும் போது என்னவெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்னு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த வீடியோவுடைய முடிவில் கலியுகத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு கோரக்கர் சொன்னாரோ அதெல்லாம் நம்ம வரிசையாக பார்ப்போம். அதில் பல விஷயங்கள் இப்போவே நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் சாட்சியாக பார்க்க முடியும். முதல்ல இந்த கோரக்க சித்தருடைய வரலாறுக்குள்ள அவர் எப்படி பிறந்தாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் எப்படி இங்கே தென்னாட்டு பக்கம் நம்ம கோரக்க சித்தரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி வட இந்தியாவிலையும் கோரக்நாத் அப்படிங்கிற பேரில் இந்த கோரக்கர் கும்பிடப்படுறாரு. அவங்க இவரை தொட்டு சொல்லக்கூடிய கதைகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து இருந்தாலும் அதே கோரக்கரை தான் அவங்க கும்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பல சான்றுகளும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோரக்நாத் மடம் அப்படின்னு சொல்லியே அவருக்கான ஒரு மிகப்பெரிய மடமானது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. பல வருஷங்களாக அந்த கோரக்நாத் மடத்துடைய மடாதிபதிகள் அந்த பண்பாட்டு முறைகள், அந்த சித்தருடைய வழிபாட்டு முறைகள் இதையெல்லாம் காலங்காலமாக கடத்தி கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இருக்காரு. அவர் கூட கோரக்நாத்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோரக்க மடத்தினுடைய மடாதிபதியாக இருந்தவர் தான். இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோரக்கருடைய வழிபாடு நம்முடைய தென்னாடு மட்டும் இல்லாமல் வடநாடுகளிலையும் பரவி இருக்கு. இன்னமும் உலகம் பூராம் சீன தேசத்துல எல்லாம் இவரை வணங்கக்கூடிய முறைகள் இருக்கு. இன்னும் வெவ்வேறு பகுதிகளில் உலக மக்கள் கோரக்கர் சுவாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கோரக்கர் எப்படி பிறந்தாரு அப்படின்னு பார்க்கலாம். கோரக்கர் சரியாக எந்த ஊரில் பிறந்தாரு அப்படின்னு நம்மளால் பெரிய தகவல்கள் சொல்ல முடியல. அதில் நிறைய கருத்துக்கள் மாறி மாறி சொல்லப்படுது. ஆனால் கொல்லிமலையிலிருந்து பொதிகை மலைக்கு போகக்கூடிய வழியில் தான் அவர் பிறந்தாரு அப்படின்னு மட்டும் நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியும். அதுலேயும் சம்பல்பட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரில் தான் இவர் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. இந்த கொல்லிமலையில் மச்சேந்திரர்னு சொல்லப்படக்கூடிய மச்சமுனி, அவரும் ஒரு மிகப்பெரிய சித்தர். அந்த மச்சமுனி கொல்லிமலையில் பல வருஷ காலமாக தவம் பண்ணி வர்றாரு. அப்படி தவம் பண்ணி வரும்போது ஒரு சமயத்தில் கொல்லிமலையிலிருந்து கிளம்பி தென் திசையில் அகத்தியரெல்லாம் வாசம் செய்யக்கூடிய பொதிகை மலைக்கு போகணும் அப்படின்னு இந்த மச்சமுனி கிளம்பி வர்றாரு. அப்படி கிளம்பி வரும்போது சம்பல்பட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஊர் பக்கமாக வர்றாரு. அங்கே வந்து அவருக்கு தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு மேற்கொண்டு நடக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டு முன்னால் போய் நிற்கிறாரு.
அந்த வீடானது சிவராம தீட்சிதர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரியவருடைய வீடு. இவர் இந்த மச்சமுனி வந்து சேர்ந்த நேரமாக பார்த்து சிவராம தீட்சிதர் வீட்டில் இல்லை, அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்காங்க. இப்படி வந்து ஒரு சித்தர் வீட்டு முன்னால் நிற்கும் போது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய சிவனடியார் நம்ம வீட்டு முன்னால் வந்து நிற்கிறாரு, அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து அந்த அம்மா அன்போடு உபசரிக்கிறாங்க. அவர் எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கும்போது தண்ணி மட்டும் இல்லாமல் அவருடைய பசி தாகமெல்லாம் அடங்கும்படி அவருக்கு நல்ல முறையில் விருந்து படைச்சு அந்த அம்மா திருப்தியோட மச்சமுனியை வழி அனுப்பி வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி மச்சமுனி கிளம்பி போகிறதுக்கு முன்னால் அந்த தேவியை பார்த்து, அம்மா நான் தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டேன், எனக்கு வயிறு நிறைய இப்படி விருந்து படைச்சு அனுப்புறியே, ஆனாலும் உன் முகத்தில் ஒரு சோக ரேகை ஓடுறத பார்க்குறேன், ஏம்மா நீ வருத்தமாக இருக்கிற, உனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்குறாரு. இப்படி மச்சமுனி கேட்கும்போது அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை சாமி, என்னுடைய கணவர் என்னை நல்ல முறையில் பார்த்துக்கிறாரு, சொத்து சுகத்துக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய குறை சாமி அப்படின்னு சொல்லும்போது மச்சமுனி அவருடைய இடுப்பில் கட்டியிருந்த திருநீரை ஒரு இலையில மடித்து அந்த அம்மாவுடைய கையில் கொடுத்து, நீயும் உன்னுடைய கணவரும் நல்லா குளிச்சு முடிச்சு இந்த திருநீரை நல்லா பூசிக்கிங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கவச திருநீரை நல்ல ஒரு தண்ணியில் கொஞ்சமாக போட்டு நீங்கள் 2 பேரும் குடிச்சு வாங்க, உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுடைய குறையெல்லாம் நீங்கி போய் ஒரு அருமையான மகன் பிறப்பான், அந்த மகனும் சாதாரண மகனாக இல்லாமல் ஒரு பரம ஞானியாக இருப்பான் அப்படின்னு அந்த திருநீரை கொடுத்துட்டு அவர் தன்னுடைய வழியில் பொதிகை மலை பக்கமாக போக ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்படி மச்சமுனி பொதிகை மலைக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா இங்கே நடந்த விஷயத்தை எல்லாம் அந்த அம்மா ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. அதனால் அந்த ஊர் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவுக்கு சில துர்போதனைகளை கொடுத்துட்றாங்க. யாரோ ஒருத்தர் வந்தாருங்கிற, வீட்டில் சாப்பாடு போட்டேங்கிற, போகிறப்ப கொஞ்சம் கையில் திருநீரை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்கிற. இப்படி திருநீர் கொடுக்குறவங்கெல்லாம் எல்லாருமே சிவனடியார்களாகவும் பெரிய சித்தர்களாகவும் இருக்கணும்னு கிடையாது. ஏகப்பட்ட மாயாவிகள் கூட நம்ம மத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாராவது மந்திரம் போட்டு இப்படி திருநீரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன்னா, நீ இந்த திருநீரை பூசின உடனேயோ இல்லைன்னா அதை தண்ணியில் போட்டு குடித்த உடனேயே அவனுக்கு நீ மயங்கி போய் அந்த மாயாவி பின்னாலேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று அவன் கவர்ந்து போகிறதுக்காக கூட இப்படி ஒரு திருநீரை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பயங்காட்டிடுறாங்க. இப்படி ஊர் பெண்கள் எல்லாம் சொன்ன உடனேயுமே அந்த அம்மாவும் பயந்து போய் இலையில இந்த மச்சமுனி மடித்து கொடுத்துட்டு போயிருந்த அந்த திருநீரை கொண்டு போய் அவங்க வீட்டில் அடுப்பெரியும் போது அந்த அடுப்பு தீக்குள்ளேயே இந்த திருநீரையும் போட்டுறாங்க. அடுப்போட சாம்பலோட சாம்பலாக இந்த திருநீரும் கலந்து போய் அந்த மச்சமுனி கொடுத்த வாக்கானது சாம்பலாக மாறிப்போச்சு. இப்படியாக பல காலமானது. அதுக்கப்புறமா உருண்டோடி போயிடுது. இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறமா குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை. அவங்க சோகத்தோடையே அவங்களுடைய வாழ்நாளை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது ஒரு 10 வருஷங்கள் கழித்து மச்சமுனி அந்த பக்கமாக திரும்பவும் வர்றாரு. பொதிகை மலையில் பல காலமாக தவமிருந்து வந்துட்டு மறுபடியும் கொல்லிமலை பக்கமாக அவர் வரும்போது இந்த சம்பல்பட்டி ஊரை தாண்டும் போது அந்த வீட்டு பெண்மணியை அவர் ஞாபகம் வச்சு, எந்த ஊரில் தானே ஒரு பொண்ணுக்கு அருமையான ஒரு பரமஞானி பிறப்பான் அப்படின்னு நம்ம திருநீர் கொடுத்து வந்தோம், அந்த பையன் என்ன செய்கிறான், அந்த வீட்டு பெண்மணி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம்னு அந்த ஊருக்குள்ள நம்முடைய மச்சமுனி வர்றாரு. வந்து பார்க்கும்போது அந்த பெண்மணியுடைய வீட்டுக்கு போய், நான் கொடுத்த திருநீரால் பிறந்த அந்த பையனை எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அழுது புலம்பி, சாமி நீங்கள் இப்படி திரும்ப வந்து கேட்குறீங்களே, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாம் ஊர் பெண்கள் எல்லாம் சொன்ன அந்த ஒரு பேச்சை கேட்டு திருநீரை எடுத்து நான் அடுப்பு தீக்குள்ளே போட்டுட்டேன் சாமி, அது சாம்பலோடு சாம்பலாக போச்சு, உங்களுடைய வாக்கானது பலிக்காமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுருக்காங்க. அதுக்கப்புறமா மச்சமுனி, இவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டேம்மா, உனக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேணும்னு சொல்லி நான் கொடுத்த திருநீரை நீ எங்கம்மா கொட்டுன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா அடுப்பு தீக்குள்ளே கொட்டிட்டேன் சாமின்னு சொல்லும்போது, அடுப்பு தீயில கொட்டி சாம்பலெல்லாம் கொண்டு போய் கொட்டக்கூடிய இடமான அங்கே மாடுகளெல்லாம் கட்டக்கூடிய கோசாலை பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு குப்பமேட்டில் தான் அந்த சாம்பலை பூரா கொட்டி வச்சேன் சாமி அப்படின்னு சொல்லும்போது, கொல்லைப்புறத்துக்கு சித்தரும் போகிறாரு. அதோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாம் அங்கே கூடி நின்றுறாங்க. இப்படி சித்தர் வர்றாரே, வீட்டுக்குள்ளே போகிறாரே, என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் பின்தொடர்ந்து வரும்போது அந்த கொல்லைப்புறத்தில் கோசாலை பக்கமாக குப்பை கிடங்குல அந்த சாம்பல் கொட்டப்பட்டிருக்கே, அதுக்கு முன்னால் போய் மச்சமுனி நின்று அந்த சாம்பலை பார்த்து கோரக்கா வெளியே வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாத்திரத்தில் இதோ வருகிறேன் குருநாதா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு அந்த சாம்பலுக்குள்ள இருந்து ஒரு 10 வயசு பாலகன் அப்படியாக எந்திரிச்சு வந்து இந்த கூட்டத்து முன்னால் நிற்கிறான். இந்த கோரக்கர் என்னைக்கு சாம்பலோட சாம்பலாக அந்த திருநீர் எரிக்கப்பட்டுச்சோ அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா அவன் 10 வருஷங்களாக இருந்து எப்படி வளர்ந்து நிற்பானோ அதே மாதிரி மச்சமுனி அந்த சாம்பலுக்குள்ள இருந்து கோரக்கரை முழுமையாக வளர்ந்த ஒரு பாலகனாக அவங்க எல்லார் முன்னாலையும் எழுப்பி நுப்பாட்டுறாரு. அதை பார்த்து அத்தனை பேரும் திகச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா கோரக்கரை சில காலம் மட்டும் அவங்க அம்மா கூட இருக்கும்படி செஞ்சுட்டு தன்னுடைய சீடனாகவே நம்முடைய மச்சமுனி அவரோடே சேர்ந்து பல இடங்களுக்கும் கூட்டி போய் பல சித்து முறைகளையும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியாக கோரக்கர் ஒரு அப்பா அம்மா சேர்ந்து பிறக்காம ஒரு கருவுல உதிச்சு வராம சித்தர் கொடுத்த சாம்பல்ல இருந்து சித்தர் கொடுத்த விபூதியிலிருந்து சித்தருடைய மச்சமுனியுடைய வாக்கின்படியே கருவில் ஊறாமல் திருவுருவாக தோன்றி வந்து இப்படி முழுமையான பாலகனாக கோரக்கனாக இந்த பூமியில வந்து சேர்ந்தாரு. இதுதான் கோரக்கருடைய பிறப்பின் சிறப்பு. நிறைய சித்தர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பானது கோரக்கருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறலாம். இப்போ கோரக்கரை இப்படி சாம்பல்ல இருந்தே மச்சமுனி எழுப்பிட்டாரே அப்படின்னா மச்சமுனி எவ்வளவு பெரிய சித்தராக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய வரலாறை நம்ம தேடி படிக்கும்போது இன்னமுமே சுவாரஸ்யமாக இருக்கும். மச்சமுனியுடைய பிறப்பு அதை பற்றி சுருக்கமாக ஒரு 4 வரியில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோரக்கருடைய வரலாறை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மச்சமுனி அப்படிங்கிற பேர்லையே அவருடைய பிறப்பின் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதாவது ஒரு சமயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி அதை கேட்டுக்கிட்டே வரும்போது கண்ணசந்து போயிடுறாங்க. அந்த சமயத்தில் கடலுக்குள்ள இருந்த ஒரு மீனானது அந்த அத்தனை விஷயத்தையும் தேவ ரகசியத்தையும் கேட்குது. அந்த மீன் கேட்கும்போது அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள கருவாக இருந்த ஒரு சின்ன மீன் குஞ்சும் கேட்குது. அந்த மீன் குஞ்சு அத்தனை ரகசியங்களையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சிவபெருமானுடைய பாதத்திலேயே ஒரு மனித குழந்தையாக மாறி கதறி விழுந்து அழுதுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி குழந்தை வெளிப்பட்டு வந்த உடனேமே மீனாக இருந்த அந்த தேவகன்னியும் சாப விமோசனம் அடைஞ்சு சிவபெருமானுடைய பாதங்களையே போய் பட்டுறாங்க. அந்த சமயத்தில் இந்த குழந்தைய வாரி எடுத்து சிவபெருமான் மச்சத்திலிருந்து பிறந்து அத்தனை தேவ ரகசியமும் தெரிஞ்சுக்கிட்ட இந்த குழந்தை மிகப்பெரிய சித்தனாக வருவான், மச்சமுனி அப்படிங்கிற பேரோடு விளங்குவான் அப்படின்னு சிவபெருமானால உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் இந்த மச்சமுனி. அதனால தான் மச்சமுனி மிகப்பெரிய ஆற்றலோடு சாம்பல்ல இருந்து கூட இந்த கோரக்கரை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. விபூதி மணக்க மணக்க கோரக்கர் சாம்பலுக்குள்ள இருந்து பிறந்து வந்த அந்த தினமானது ஒரு கார்த்திகை மாசத்துல ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் கார்த்திகை மாசம் அவிட்ட நட்சத்திரத்துல தான் இவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில குறிப்புகளில் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் பிறந்தாரு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்படுது. எது எப்படியோ கோரக்கர் பிறந்துட்டாரு. இப்போ மச்சமுனி கூட சேர்ந்து அவர் பயணப்பட ஆரம்பிக்க போறாரு. மச்சமுனி கூட சேர்ந்து பயணிக்கும் போது கோரக்கர் ஒரு மிகப்பெரிய குரு பக்தியில் இருந்திருக்காரு. குருநாதர் சொன்னா என்ன வேணாலும் செய்யக்கூடியவராக இருந்திருக்காரு. அதனால மச்சமுனியும் கோரக்கரும் பல இடங்களுக்கு பயணப்படும் போது ஒரு குறிப்பிட்ட ஊரில் அவங்க தங்கி இருக்கும்போது மச்சமுனிக்கும் தனக்கும் பிச்சை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கோரக்கர் ஊருக்குள்ளே போகிறாரு. அப்படி போகும்போது ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி நல்லா நெய்யில் அருமையாக வடை சுட்டு அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்நேரமாக பிச்சை கேட்கறதுக்காக கோரக்கர் போகும்போது அந்த நெய்யில் சுட்ட ஒரு வடையை அவருக்கு அந்த அம்மா பிச்சையாக போட்டுறாங்க.
இப்படி நெய்யில் சுட்ட வடை கிடைச்ச உடனேயுமே அது ஆசையாக தான் திங்காம தன்னுடைய குருநாதருக்கு கொண்டு போய் இந்த கோரக்கர் சமர்ப்பணம் பண்ணிடுறாரு. குருநாதரும் இப்படி அருமையாக ஒரு வடை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் கோரக்கர் பிச்சை எடுக்க போகும்போது எனக்கு அதே வடை தான் வேணும் அப்படின்னு மச்சமுனி சொல்லியே அனுப்புறாரு. தன்னுடைய குருநாதர் கேட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த வடை அதே வடை தான் வேணும் அப்படின்னு ஏற்கனவே நேத்து பிச்சை போட்டாங்களே அதே வீட்டு முன்னால போய் கோரக்கர் நிற்கிறாரு. அப்படி நிற்கும்போது அந்த வீட்டில் இருந்த அம்மா அவங்க வீட்டில் அன்னைக்கு அவங்க செஞ்ச கொஞ்சம் சாதத்தை எடுத்து பிச்சையாக போட்டிருக்காங்க. இவர் எனக்கு சாதமெல்லாம் வேண்டாமா, எனக்கு நேற்று நீங்கள் சுட்டு கொடுத்தீங்களே வடை அதே மாதிரியான வடை தான் வேணும், என்னுடைய குருநாதர் அந்த வடை தான் வேணும்னு கேட்டு அனுப்பியிருக்காருன்னு சொல்லும்போது, எப்போ பிச்சைன்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிறத தான் போட முடியும், நீங்கள் கேட்குறதையெல்லாம் செஞ்சு போட முடியுமா அப்படின்னு அந்த அம்மா நியாயமாக கேட்டிருக்காங்க. இருந்தாலும் கோரக்கர் என்னுடைய குருநாதர் கேட்டுக்கிட்டதுனால எனக்கு கண்டிப்பாக அந்த வடை தான் வேணும் அப்படின்னு அந்த அம்மா கிட்ட ரொம்ப நேரமாக வேண்டி விரும்பி கேட்டிருக்காரு. உன்னுடைய குருநாதர் கேட்குறாரேன்னு சொல்கிறியே, உன் குருநாதர் உன்னுடைய கண்ணை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்ணை என்ன கொடுத்துருவியாப்பா அப்படின்னு சொன்ன உடனே, குருநாதர் கண் கேட்டாலும் கொடுப்பேன், அந்த வடை கொடுக்கறதுக்காக தாயே நீங்கள் என் கண்ணை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கண்ணை பிச்சு கொடுத்து வடை கொடுங்க தாயே அப்படின்னு கோரக்கர் நின்றுருக்காரு. இது என்னடா இப்படிப்பட்ட குரு பக்தியோடு இருக்காரு, பார்க்கறதுக்கு சாமியார் மாதிரி இருக்காரு, கண்ணை பிச்சு நம்ம கையில் கொடுக்குறாரு அப்படின்னு பயந்து போய் அந்த அம்மா ஓடி ஓடி வடை செஞ்சு கோரக்கர் கையில் கொடுத்துச்சாம். கோரக்கரும் தட்டு தடவி போய் தன்னுடைய குருநாதரை பார்த்து தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு இந்த வடையை கொடுத்துருக்காரு. குருநாதரும் வடையை வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு, கோரக்கா ஏன் ரொம்ப நேரமாக உன் முகத்தை மறைச்சிருக்க, உன்னுடைய முகத்தை மறைச்சிருக்கக்கூடிய துணியை நகர்த்து அப்படின்னு சொல்லும்போது இப்படி கண்ணு இல்லாமல் கோரக்கர் உட்கார்ந்துருக்கிறத மச்சமுனி பார்க்குறாரு. நடந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. உன்னுடைய குரு பக்தி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு, இந்த உலகத்தில் எந்த ஆசையும் பற்றும் இல்லாமல் இருக்க வேண்டிய நான் இந்த வடை மேல ஆசைப்பட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னுடைய இந்த சின்ன ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உன் கண்ணையே இப்படி புடுங்கி கொடுத்துட்டு வந்திருக்கியப்பா அப்படின்னு சொல்லி மச்சமுனி கோரக்கரை கட்டி தழுவி அவருக்கு மறுபடியும் கண் கிடைக்கும்படி ஆசீர்வாதம் பண்ணாராம். அதுக்கப்புறமா கோரக்கர் மறுபடியும் கண்பற்று பழைய நிலைமைக்கே வந்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு குரு பக்தி இருந்ததுனால தான் கூடிய சீக்கிரத்திலேயே இந்த சித்து விளையாட்டுகளை பூராத்தையுமே கோரக்கர் தன்னுடைய குருநாதர் மச்சமுனிகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு மிகப்பெரிய ஆளாயிட்டாரு. அஷ்டாங்க யோகம்னு சொல்லப்படக்கூடிய இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இப்படி அத்தனை விஷயங்களையும் 8 அங்கங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்ட யோக சூத்திரங்களிலெல்லாம் விவரிக்கப்பட்ட அந்த யோகத்துடைய 8 அங்கங்களையும் மனசையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த அஷ்டாங்க யோகத்தை எல்லாம் இவர் குருநாதர்கிட்ட இருந்து படிச்சுக்கிறாரு. இந்த அஷ்டாங்க யோகத்தை படித்து முடித்து அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் எல்லாரும் அடைய விரும்பக்கூடிய அந்த அஷ்டமா சித்திகள் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அஷ்டமா சித்திகளையும் இவர் தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வர்றாரு. அவருடைய உடம்ப ஒரு அணு அளவுக்கு சின்னதாகவும் அவரால் மாற்ற முடியும். இந்த உடம்ப உலகத்தில் எவ்வளவு பெருசாக அவர் விரிச்சு காட்டணும், பெருசுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதையும் பண்ண முடியும். அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய எடையெல்லாம் குறைச்சி ஒரு காத்து போல மாறி பறக்கக்கூடிய, லேசா மாறக்கூடிய ஒரு பக்குவமும் அவரால் பண்ண முடியும். அதே நேரத்தில் அவருடைய உடம்புல கனத்தை ஏற்றி ஒரு கப்பலையே சாய்க்கக்கூடிய அளவுக்கு கனமாகவும் அவரால் மாற முடியும். நினைச்சதையெல்லாம் அடைய முடியும், நினைச்ச இடத்துக்கெல்லாம் போக முடியும், எந்த இடத்துலையும் எதையும் சாதிக்க முடியும், எதையும் அனுபவிக்க முடியும், எதை வேணாலும் அவருடைய வசத்துக்கு கொண்டு வர முடியும், எதையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு இந்த அஷ்டமா சித்திகளில் சொல்லப்படக்கூடிய அத்தனை விஷயத்தையும் தன்னுடைய குருநாதர்கிட்ட இருந்து கத்துக்கிறாரு.
இதுபோக காய சித்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காய கற்ப முறைகளை எல்லாம் அவர் கற்றுக்கிறாரு. காய கற்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காயம்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உடம்புன்னு, கற்பம்னு சொன்னால் நீண்ட காலம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரம்மனுடைய வயசெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது கற்ப காலங்கள், ஒரு கல்ப காலம், 2 கல்ப காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கல்பம்னு சொன்னால் பல வருட காலங்கள், நீண்ட ஆண்டுகள் அப்படின்னு அர்த்தம். இந்த உடம்ப பல வருஷ காலங்கள் உறுதியாக இழைச்சு போகாம, நரைச்சு போகாம, திரை விழுந்து போகாம, சுருங்கி போகாம பாதுகாக்கக்கூடிய முறையத்தான் காய கல்ப முறைகள், காய சித்தி முறைகள் அப்படிம்பாங்க. எந்த காய சித்தி முறையையும் அவருடைய குருநாதர்கிட்ட இருந்து இவர் அருமையாக கற்றுக்கிறாரு. அதனாலேயே இவருடைய உடம்பானது ஒரு உருக்கு போல, ஒரு இரும்பு போல இறுகி போயிருச்சு. ஒரு பெரிய கத்தியை வச்சோ கோடாரியை வச்சோ கோரக்கரை வெட்டினா கூட அவருடைய உடம்ப ஒன்றும் பண்ண முடியாது. அவர் மேலே ஒரு வெட்டு கூட விழுகாது. எப்படி ஒரு பித்தளை மேலே, ஒரு செம்பு மேலே, ஒரு உலோகத்து மேலே ஒரு கத்தியோ ஒரு கோடாரியோ பட்டா கணீர் அப்படின்னு சொல்லி சப்தம் மட்டும் வருமோ, அது மாதிரி சத்தம் தான் வருமே தவிர அவருடைய உடம்புக்கு எதுவும் ஆகாது. அப்படி தன்னுடைய உடலை இவர் காய சித்தி முறைகளை எல்லாம் பயன்படுத்தி நல்லா உரு ஏற்றி வச்சிருந்தாரு. இப்படி குருநாதர்கிட்ட அத்தனை விஷயங்களையும் கோரக்கர் கற்றுக்கிட்டாரு. அப்படிங்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும், மச்சமுனி கூட சேர்ந்து இவர் பயணிக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது என்னன்னா, ஒரு சமயத்தில் மலையாள தேசத்துக்குள்ள மச்சமுனி போகும்போது, பல இடங்களுக்கு சித்தர்கள் பயணப்படும் போது மலையாள தேசத்துக்கு போயிருக்காரு. அங்கே போகும்போது அங்கே இருந்த ஒரு இளவரசி, அவங்களுடைய பேர் பிரேமலாங்கிறாங்க, சில இடத்துல பரிமளாங்கிறாங்க. இந்த பரிமளா மேலே ஆசைப்பட்டு நம்முடைய மச்சமுனி அவங்களையே கல்யாணம் பண்ணி அந்த ஊர்லேயே குடும்பமும் நடத்த ஆரம்பிச்சிடறாரு. ஒரு சித்தராக எல்லா ஆசைகளையும் துறந்து இருக்க வேண்டியவர் இப்படி குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிடுறாரு. குடும்ப வாழ்க்கைக்குள்ள போனது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு மகனும் பிறந்துடுறான். மீனநாதன் அப்படிங்கிற பேர்ல அந்த குழந்தையோடு சேர்ந்து சில வருஷங்கள் அவர் வாழ்ந்து வர்றாரு. இப்படி குருநாதரை பல ஆண்டுகளாக மலையாள தேசம் பக்கம் போனவரை காணமே அப்படின்னு சொல்லி கோரக்கர் அவரை தேடி இந்த பகுதிக்குள்ள பயணப்பட்டு வர்றாரு. இப்படி தான் ஒரு மிகப்பெரிய சித்தனாக இருக்கும்போது எனக்கு ஒரு சீடன் இருந்தான், அந்த சீடன் நிச்சயமாக நான் இப்படி இல்வாழ்க்கை நடத்துறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்ககிட்ட இருந்து என்னை பிரித்து கொண்டு போயிடுவான், என்னைக்குனாலும் ஒரு நாள் அவன் என்ன தேடி வந்தே தீருவான் அப்படின்னு இந்த மச்சமுனி தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த இளவரசி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த இளவரசியும் ஒரு நாட்டுடைய ராணியாக அவங்க உயர்ந்து நிற்கும் போது இந்த ஊருக்குள்ள எந்த ஒரு சாமியாரும் எந்த ஒரு சித்தனும் வரக்கூடாது, அப்படி வந்தா அவனுடைய கதையை அங்கேயே முடிச்சிருங்க அப்படின்னு அவங்களுடைய நாட்டு வீரர்கள் கிட்ட கட்டளையை போட்டுறாங்க. அந்த கட்டளையின் பேரிலே அந்த சுத்துப்பட்டியில அந்த ஊருக்குள்ள அந்த நாட்டுக்குள்ள எந்த முனிமாறு ரிஷிமாறு சித்தர்கள் யாரு வந்தாலும் அவங்கள கொன்னு ஒழிக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவலாளிகள்லாம் பார்த்து வர்றாங்க. எந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டு கோரக்கர் இந்த ஊருக்குள்ள வர்றாரு, நம்முடைய குருநாதர் இந்த நாட்டுக்குள்ள தான் இருக்காரு அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அரண்மனைக்கு போய் குருநாதரை கூப்பிட்டுட்டு வரணும். அரண்மனைக்குள்ள போகிறதுக்கு முன்னால இத்தனை பேரை தாண்டி போக வேண்டியிருக்கு. என்னதான் உடம்புல காய சித்தி பண்ணி வச்சிருந்தாலும் அத்தனை பேரையும் தாண்டி அரண்மனைக்குள்ள போறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு நம்முடைய கோரக்கர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பகுதியில் அரண்மனைக்குள்ள நாட்டியம் ஆடுறதுக்காக ஒரு குழு வந்ததாகவும் அதுல மத்தளம் கொட்டக்கூடியவர் காணாமல் போயிட்டதுனால அவருக்கு பதிலாக கோரக்கர் மாறு வேஷத்துல அரண்மனைக்குள்ள போனார்னு சொல்லப்படுது. அங்க போய் தன்னுடைய குருநாதர் மச்சமுனிக்கு தாளம் போட்டு, அவர் மாறு வேஷத்தில் இருக்கும்போதே தாளம் போட்டு மத்தளங்குட்டியே தான் யாரு அப்படிங்கிறத குறிப்பாலேயே தன்னுடைய குருநாதருக்கு கோரக்கர் உணர்த்திடுறாரு. என்னோட நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னும் குறிப்பால சொல்றாரு. ஆனா இங்க இல் வாழ்க்கையில ஊறி போன மச்சமுனிக்கு நம்ம கோரக்கர் கூட போறதுக்கும் மனசு இல்லை, இங்க இருக்கிறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா சீடன் வந்து வலுக்கட்டாயமா கூப்பிடுறான், வரமாட்டேன்னு அடம் பிடிக்கவும் முடியல. அதே சமயத்தில் இவங்களை விட்டு போறதுக்கு மனசும் இல்லாம அவர் தவிச்சு போய் நிற்கிறாரு.
அப்போ தன்னுடைய மனைவி கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய சீடன் இங்கே வந்து இந்த கூட்டத்தில் இருக்கான் அப்படின்னு சுட்டி காட்டிடுறாங்க. அப்படி சுட்டி காட்டினதுக்கு அப்புறமா அவரை கொல்லக்கூடாது, அவரை கொல்ல முடியாது, அவரை ஊரை விட்டு மட்டும் அனுப்பிடுங்க அப்படின்னு அந்த நாட்டு ராணி சொல்கிறாங்க. அப்போ கோரக்கர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு தூரம் என்னுடைய குருநாதரை பார்க்கறதுக்காக வந்துட்டேன், அவரை என் கூட நீங்கள் அனுப்பலைன்னாலும் பரவாயில்லை, இந்த அரண்மனையில் கொஞ்ச காலம் தங்கிட்டு போகிறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி, தங்கிட்டு தானே போகணும்னு கேட்குறாரு, பரவாயில்ல தங்கிட்டு போங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. இப்படியாக இருக்கும்போது சில நாட்கள் அவங்களோடய சேர்ந்து வாழ்கிறாரு. இங்கே ஒரு பக்கம் மச்சமுனி அந்த ராணியம்மா கூட சேர்ந்து அருமையாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுடைய குழந்தை மீனநாதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன பையன் படுக்கையில் படுத்திருக்கும் போதே மலஜலம் கழிச்சிடறான். அப்போ குருநாதர் மச்சமுனி என்ன சொல்கிறாரு, தன்னுடைய சீடன் கோரக்கரை கூப்பிட்டு என்னுடைய மகனை கொண்டு போய் கழுவி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோரக்கரும் சரின்னு சொல்லிட்டு மீனநாதன் சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன பையனை கொண்டு போய் அவனுக்கு உடம்புல மலஜலத்தை மட்டும் கழுவி விடாமல் அவனை முழுசாக கழுவி அடித்து துவைச்சு காய போட்டு எலும்புந்தோளுமாக காய போட்டுட்டு அரண்மனைக்குள்ளே வந்துடுறாரு. வந்து குழந்தை மீனநாதன் எங்கே, அந்த பையன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது இப்படி அடித்து துவைச்சு பல துண்டுகளாக பிரித்து எடுத்து காய போட்டிருக்கேன் அப்படின்னு கோரக்கர் சொல்லும்போது ராணியம்மாவுக்கும் மச்சமுனிக்கும் கடுமையான கோபம் வருது. சின்ன பையனை இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு அந்த இல்வாழ்க்கைக்குள்ள உறவுகளுக்குள்ள சுற்றி கிடக்கக்கூடிய மச்சமுனி சண்டைக்கு வர்றாரு, ராணியம்மா சண்டைக்கு வர்றாரு. நீ ஒரு மிகப்பெரிய குரு பாதகத்தை பண்ணிட்ட, அந்த குழந்தைய நீ உயிரோடு கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அத்தனை துண்டுகளாக செதறி கிடக்கக்கூடிய அந்த பையனை அப்படியே நல்லா கூட்டி குமிச்சு முழு மனிதனாக முழு பையனாக பாலகனாக உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார் கோரக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கோரக்கர் செஞ்ச இந்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறமா மச்சமுனிக்கே தெளிவு கிடைக்குது. நம்முடைய சீடனே இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இங்கே பண்ணி காட்டியிருக்கான், ஒரு அற்புதத்தை ஆச்சரியத்தை பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது நம்ம இனிமேல் இங்கே இருக்கிறது தகாது அப்படின்னு சொல்லி சீடன் கூடயே கிளம்பி போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அவர் ராணியம்மா கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்ப பார்க்குறாரு. அப்படி கிளம்பும்போது பரிமளான்னு சொல்லப்படக்கூடிய அந்த ராணியும் சரி நீங்கள் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, பார்த்து கிளம்பி போயிட்டு வாங்க, அப்படி போகும்போது உங்களுடைய வழிச்செலவுக்கு இனிமேல் உங்களுடைய தேவைகளுக்கு எந்த ஒரு தங்க கட்டியை மட்டும் பத்திரமா உங்கள் கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய கோரக்கருக்கு தெரியாமல் மச்சமுனிக்கு ஒரு பையில் ஒரு பெரிய தங்க கட்டியை அப்படியே உள்ளே தூக்கி போட்டு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க. இந்த தங்க கட்டியை மறைச்சு மச்சமுனி எடுத்து வந்துக்கிட்டே இருக்காரு. கோரக்கருக்கு அதுக்குள்ள அந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. இப்படி காட்டு வழியில் அந்த மலையாள தேசத்திலிருந்து அவங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் திருடர்கள் இருப்பாங்களா, இந்த பக்கம் ஏதாவது திருடர்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது திருடிட்டு போக வாய்ப்பு இருக்கா, இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்முடைய மச்சமுனி நடந்து வர்றாரு. அப்போ கோரக்கர் யோசிக்கிறாரு, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எதை வந்து இந்த திருடங்க திருடிட்டு போயிட போகிறாங்க, வாங்க குருநாதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் அப்பப்போ மறைச்சு அந்த பைய திறந்து இந்த மச்சமுனி பார்க்குறத கோரக்கர் பார்த்துறாரு. அதனால அவர் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த பைக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கும்போது அதுக்குள்ள மினுமினுக்கக்கூடிய தங்கக்கட்டி இருந்திருக்கு. அந்த தங்கக்கட்டியை தூக்கி அந்த பக்கமாக காட்டுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய கல்லை எடுத்து இந்த பைக்குள்ள வச்சு அந்த குருநாதருடைய தலைக்கு பக்கத்தில் வச்சுட்டு கோரக்கர் போயிடுறாரு. மச்சமுனி எழுந்திருச்சு அந்த பையை எடுத்துக்கிட்டு இவர் கூடவே சேர்ந்து தொடர்ச்சியாக நடந்து வரும்போது மறுபடியும் கள்வர் பயம் இருக்கா அப்படின்னு மச்சமுனி கேட்டுக்கிட்டே வரும்போது மடியில் கணம் இருக்கிறவன் தான் கள்வர்களை பார்த்து பயப்படணும், நமக்கு என்ன சாமி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பைய மறுபடியும் ஒரு தடவை மச்சமுனி திறந்து பார்க்குறாரு. உள்ள வெறும் கல் தான் இருக்குது. அட பாவி, நீ தான் என் தங்கக்கட்டியை தூக்கி எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்ட, ஒரு மிகப்பெரிய குருபாதகத்தை பண்ணிட்ட, என் தங்கக்கட்டியை என்கிட்ட இருந்து எடுத்துட்டியே, இனிமேல் நீ என் கூட சேர்ந்து வரவே கூடாது, என்னை விட்டு பிரிஞ்சு போ அப்படின்னு மச்சமுனி அந்த இடத்துல சொல்லிடுறாரு. இதனால் கோரக்கர் என்ன பண்ணுறாருனா பக்கத்தில் இருந்த ஒரு மலை மேலே ஏறி அந்த மலை மேலே நின்று சிறுநீர் கழிக்கிறாரு. அப்படி சிறுநீர் கழிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒட்டுமொத்த மலையுமே ஒரு மிகப்பெரிய தங்க மலையாக மாறி போச்சாம். உங்களுடைய பொருள் எங்கன்னு கேட்டீங்களே, இதோ இருக்கு உங்களுடைய பொருள், உங்களுக்கு தேவையான தங்கத்தை எல்லாம் இந்த மலையிலிருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு கோரக்கர் சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் மச்சமுனிக்கு ஒரு சரியான சாட்டையடியாக இருந்திருக்கு. ஆஹா, இந்த உலக வாழ்க்கையில் இந்த செல்வத்து மேலே நமக்கு ஆசை வந்துருச்சு,
ஆச்சே, நம்முடைய சீடன் கழிக்கக்கூடிய அந்த சிறுநீரிலிருந்தே இவ்வளவு பெரிய தங்க மலையை உருவாக்க முடியுதுன்னு சொன்னால் அவனுடைய குருநாதராக இருந்த நம்ம எப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தோடு இருந்திருக்கணும். அது இல்லாமல் ஒரு சின்ன தங்க கட்டிக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் நம்ம பேசிட்டோமே அப்படின்னு மனசு வருந்தி நிற்கிறாரு. ஆனாலும் குருநாதர் என்னை விட்டு போ, இனிமேல் நீ என் கூட இருக்கக்கூடாது, நீ என்னுடைய சீடனே இல்லை அப்படின்னு கோரக்கரை சொல்லிட்டதுனால அவரும் குருநாதரை பிரிஞ்சு கோவிச்சுக்கிட்டு இங்கிருந்து இமயமலை பக்கமாக போய் அங்கே இருக்கக்கூடிய கைலாய மலை பக்கமாக சுற்றி வந்தார்னு சொல்லப்படுது. அந்த கைலாய மலையில் அவர் சுற்றி வரும்போது இன்றைக்கெல்லாம் நம்ம பாபாஜி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு சாமி அல்லமா சித்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அல்லமா சித்தர் அல்லமா பிரபுமாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய சித்தரானவர் இந்த திருக்கைலாய பகுதியில் இமயமலை பகுதியில் வாழ்ந்து வந்திருக்காரு. அவரை நம்முடைய கோரக்கர் ஒரு சமயத்தில் சந்திக்கிறாரு. சந்தித்து நீங்கள் யார் அப்படின்னு அல்லமா சித்தர்கிட்ட கேட்கும்போது அல்லமா சித்தர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இறந்து போகக்கூடிய இந்த உடம்பு மேலே பற்று இருக்கக்கூடியவங்க கிட்ட நான் எதுவும் பெருசாக பேசிக்கிறது இல்லை, நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியவும் புரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு என்ன இந்த உடம்பை பற்றி அப்படி ஒரு அற்பமாக பேசிட்டீங்க, என்னுடைய உடம்பெல்லாம் எந்த காலத்திலையுமே அழிஞ்சு போகாத மாதிரி உரு ஏற்றி வச்சிருக்கக்கூடிய உடம்பு, அழிவில்லாத உடம்பு, காய சித்தி பெற்ற உடம்பு, காயகல்பமெல்லாம் கற்று அதனால உடம்பை நான் பலப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோரக்கர் பெருமையாக பேசுகிறாரு. அப்படி பேசும்போது அதை அல்லமா பிரபு பார்த்து சிரிக்கிறாரு. என்ன பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாளை எடுத்து அல்லமா பிரபு கிட்ட கொடுத்து என்ன ஒரு வெட்டுங்க, உங்களால் வெட்டி என்னை சாச்சிட முடிஞ்சா இந்த உடம்புக்கு மதிப்பில்லை, இது அற்பமானது, அழிஞ்சு தான் போகக்கூடியது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படி இல்லாட்டி உடம்ப அழிவில்லாமல் பாதுகாக்க முடியும், காய சித்தி முறைப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறணும் அப்படின்னு காய சித்திக்கும் காயகற்பத்துக்கும் பேர் வாங்கி இருந்த நம்முடைய கோரக்கர் அல்லமா சித்தர்கிட்ட சொல்றாரு. அல்லமா சித்தரும் சரி கொடுப்பான்னு சொல்லி அந்த வாளை வாங்கி ஒரு வெட்டு நம்முடைய கோரக்கரை சத்துன்னு வெட்டுறாரு. அப்படி வெட்டும்போது அவருடைய உடம்புல பட்டு கின் அப்படின்னு சொல்லி சத்தம் தான் வருதே தவிர அவருடைய உடம்ப அந்த வாளால் தொலைக்க முடியல. பார்த்தீங்களா என்னுடைய உடம்புடைய பலத்தை, இந்த உடம்பை போய் அழியக்கூடிய உடம்பு, இது மேலே நான் ஆசை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு அல்லமா சித்தர்கிட்ட நம்முடைய கோரக்கர் சொல்றாரு. சரி அப்படியே இருக்கட்டுமாப்பா, இந்த வாளை இப்போ நீ புடி, என்ன ஒரு வெட்டு அதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு அல்லமா சித்தர் சொல்றாரு. கோரக்கரும் வாங்கி அந்த வாளை எடுத்து அல்லமா சித்தரை ஒரு வெட்டுறாரு. அப்படி வெட்டும்போது அவருடைய உடம்புல இந்த பக்கமாக கிளம்பி மறுபக்கமாக ஒரு காத்தை கிழிச்சுக்கிட்டு எப்படி அந்த கத்தி போகுமோ அது மாதிரி போகுது. மறுபடியும் அல்லமா சித்தருடைய உடம்பு காற்றை கிழிச்சிட்டு போன மாதிரி எந்த ஒரு பழுதுபாடும் இல்லாமல் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா உடம்பே இல்லாமல் ஒரு முழு ஆன்மாவாக இந்த பிரபஞ்சத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தர் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கோரக்கர் புரிஞ்சுக்கிறாரு. அப்பத்தான் அல்லமா சித்தர் கோரக்கருக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த உடம்ப நீ அழிவில்லாமல் என்னைக்கும் வச்சுக்கிற முடியாது, அழியக்கூடிய அந்த நாளை வேணா நீ தள்ளி போடலாமே தவிர உடம்பானது என்னைக்கும் அழியக்கூடியது தான். இந்த உடம்பு தான் உன்னுடைய ஆன்மா அப்படின்னு எந்த நேரத்திலையும் நினச்சிக்கிட்டு இருக்காத, எல்லா நேரங்களிலும் இந்த உடம்பு அழியக்கூடியது அப்படிங்கிற உண்மையை மட்டும் புரிஞ்சுக்க அப்படின்னு அல்லமா சித்தர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா இந்த உடம்பின் மேல நமக்கு எவ்வளவு பற்று இருந்திருக்கு, எந்த காய சித்தி பெற்று உடம்பை பலப்படுத்தி வச்சிருக்கோம், அழிவில்லாத உடம்பு வச்சிருக்கோம் அப்படின்னு ஆணவத்தோட தெரிஞ்சிருக்கமேன்னு கோரக்கர் புரிஞ்சுக்கிறாரு. மரங்கள் எல்லாம் இந்த அல்லமா பிரபுவை பார்த்தா அசைஞ்சு நின்று மகிழ்ச்சியை தெரிவிக்குதுங்க. பட்சிகள் எல்லாம் அவரோட ஓடி ஓடி வந்து பேசுதுங்க. இயற்கையுடைய பல பரிணாமங்கள்ல ஒரு ராசா மாதிரி வாழ்றாரு இந்த அல்லமா பிரபு. அது இல்லாம இந்த உடம்பை தூக்கிக்கிட்டு நம்ம திடீர்னு நினைச்சிட்டோமே அப்படின்னு கோரக்கர் இந்த ஒரு இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஞானத்தை அடைஞ்சாரு.
அல்லமா பிரபு கிட்ட கோரக்கரும் நானும் உங்களை மாதிரியான ஒரு நிலைமை அடையணும்னா என்ன செய்யணும் சாமி அப்படின்னு சொல்லும்போது குகேசனை கும்பிடு அப்படின்னு இருக்காரு. இங்கே அவர் குகேசன் சொல்றது குகைக்குள் இருக்கக்கூடிய ஈசனை கும்பிடுங்கிறாரு. அந்த குகை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மனக்குகை, மனதுக்குள் இருக்கக்கூடிய ஈசனை நீ புரிஞ்சு கும்பிட்ட அப்படின்னு சொன்னா என்னை போல் நீயும் மாறுவாய் அப்படின்னு அல்லமா பிரபு நம்முடைய கோரக்கருக்கு போதனை கொடுத்துட்டு போனார்னு சொல்லுவாங்க. இப்படி அல்லமா பிரபுவை பார்த்ததுக்கு அப்புறமா கோரக்கர் பல தேசங்களுக்கு சுற்றி வந்து கடைசியாக பிரம்மமுனி கூட சேர்ந்து நட்புறவோடு பழகி வர்றாரு. பிரம்மமுனியும் இவரும் பல காலங்கள் ஒற்றுமையாக ஒரே மாதிரியாக சுற்றி வந்தாங்களாம். அதனாலேயே இவங்க ரெண்டு பேரையும் ஒட்டி இருக்கக்கூடிய இரட்டை சித்தர்கள் அப்படின்னு மற்ற சித்தர்கள் எல்லாம் சொல்லி வந்திருக்காங்க. இந்த பிரம்மமுனியும் நம்முடைய கோரக்கரும் ஒரு சமயத்தில் வரதமேடு அப்படிங்கிற காட்டில் கடுமையான தவம் இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த கடுமையான தவம் பண்ணி அரும்பெரும் சித்துக்களை எல்லாம் சாதிச்சு வந்தாங்க. அந்த சாதனையோடு சாதனையாக 5 தொழில்களை தெய்வம் செய்யக்கூடிய அத்தனை தொழில்களையும் நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம ஆற்றல் பெறணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய யாகத்தை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த யாகத்தை வளர்க்கும் போது அந்த யாகத்துக்குள்ள இருந்து 2 தேவகன்னிகள் 2 பெண்கள் எழுந்து வர்றாங்க. இவங்க ஏன் எழுந்து வராங்க அப்படின்னு சொல்லும்போது தேவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தெய்வங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த 5 தொழில்களையும் இந்த சித்தர்கள் யாகம் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தேவாதி தேவர்கள் நமக்கெல்லாம் என்ன மதிப்பு அப்படின்னு சொல்லி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் இந்த தேவ கன்னியர்களை யாகத்துக்குள்ளேருந்து வர வச்சு இந்த 2 சித்தர்களையும் மயக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா இந்த 2 சித்தர்களும் தேவ கன்னிகள் யாகத்திலிருந்து வந்த அந்த தேவகன்னிகளை பார்த்து அவங்களுடைய மனசை விட்டுறல. அதே சமயத்தில் சில தேவர்களே இப்படி உருவாக்கப்பட்ட அவங்களால உருவாக்கப்பட்ட அந்த தேவகன்னிகளை பார்த்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அக்னி பகவானும் வாயு பகவானும் இந்த 2 அழகான பெண்கள் பின்னாலையும் சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால யாகத்தை தடை செய்யறதுக்காக இப்படி வந்து சுத்தி தெரியக்கூடிய அந்த பெண்களை எல்லாம் கமண்டலத்து தண்ணியை வச்சு இந்த 2 சித்தர்கள் சாபம் போட்டு அடக்குறாங்க. அப்படி அடக்கும் போது அதுல இருந்த ஒரு பெண்ணானவள் கஞ்சா செடியாகவும் இன்னொரு பெண்ணானவள் புகையிலை செடியாகவும் மாறிடுறா. இப்படி இவங்களுக்கு சாபம் போடும்போது அவங்கள சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்த அக்னி பகவானும் வாயு பகவானும் இந்த செடிகளோடையே சேர்ந்து நெருப்பாகவும் நீராகவும் மாறி போயிடுறாங்க. அதனால கஞ்சா செடியானது நம்முடைய கோரக்கருடைய சாபத்தால் உருவானது தான் கஞ்சா செடின்னு சொல்லப்படுது. இன்னொரு முனிவரான பிரம்ம முனிவருடைய சாபத்தால் புகையிலை செடியானது உருவாகுது. இப்போ கூட இந்த கஞ்சா செடியானது கோரக்கர் மூலி அப்படின்னு சொல்லப்படுது. கோரக்கருடைய மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம முனியுடைய புகையிலைய பிரம்மபத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 செடிகளும் உருவானதுக்கு அப்புறமா அங்க சிவபெருமான் இந்த 2 சித்தர்களுக்கும் காட்சி கொடுத்து உங்களுக்கு 5 தொழில்களும் செய்யக்கூடிய அந்த அளவு சக்தி கிடைக்காது அப்படின்னு இருந்தாலும் இறந்தவங்களை எல்லாம் பிழைக்க வைக்கக்கூடிய அந்த சக்தியானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சக்தியை இந்த 2 சித்தர்களும் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களால உருவாக்கப்பட்ட அந்த 2 செடிகள் கஞ்சா செடி புகையிலை செடி இதையே அடிப்படை மூலிகைகளாக குரு மூலிகை கற்ப மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அடிப்படை மூலிகைகளாக வச்சு இவங்க 2 பேரும் நிறைய வைத்திய முறைகளை எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லப்படுது. அதனால கோரக்கருடைய வைத்திய முறைகளில் நிறைய இடங்களில் முக்கியமான மூலிகையாக இந்த கஞ்சாவானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து கோரக்கருடைய சுவடிகளை பற்றி அவர் எழுதின குறிப்புகளை பற்றி பேசும்போது மற்ற சித்தர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்களை இந்த சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களை வெளிப்படையாகவே நம்ம கோரக்கர் எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்காரு. இப்படி எல்லாமே வெளிப்படையாக சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் தீயவர்கள் கைக்கு கூட இந்த ஓலைச்சுவடிகள் போய் சேர்ந்துருமே அப்படின்னு மற்ற சித்தர்கள் எல்லாரும் வந்து அந்த ஓலைச்சுவடிகளை கோரக்கர்கிட்ட இருந்து கவர்ந்து எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வர்றாங்க அப்படிங்கிறத கோரக்கர் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல அரிசி எடுத்து அரிசிக்குள்ள இந்த கஞ்சாவையும் கலந்து வச்சு நல்லபடியாக அரிசி அடை செஞ்சு வச்சு அங்கே வரக்கூடிய சித்தர்களுக்கெல்லாம் கண்ணில் படும்படி வச்சிருக்காரு.
அதனால அந்த நூல்களை எல்லாம், அந்த சுவடிகளை எல்லாம் எடுக்க வந்த சித்தர்கள் கஞ்சா கலந்து வச்சிருக்கக்கூடிய அரிசி அடைய எடுத்து சாப்பிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அந்த நேரத்தில் முக்கியமான சில நூட்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்பவும் முக்கியமில்லாத சுவடிகளை மட்டும் அந்த இடத்துல நம்முடைய கோரக்கர் வச்சிருந்திருக்காரு. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச அந்த சித்தர்கள் எல்லாம் அந்த முக்கியத்துவம் குறைந்த சுவடிகளை மட்டும் எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்களாம். கோரக்கரு பத்திரமாக பாதுகாத்து வச்சிருந்த அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் கொல்லிமலையில் ஒரு இடம் இருக்காம், 7 பேழைக்குள்ள 7 பெட்டிக்குள்ள வச்சு அருமையாக அதையெல்லாம் பாதுகாத்து வச்சிருந்திருக்காரு. அதை அந்த சுவடிகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு சூட்சம திறவுகோல் அப்படின்னு ஒரு மந்திரத்தையும் அவர் வச்சிருந்தாருன்னு சொல்லப்படுது. இப்படியாக அவருடைய ஓலைச்சுவடி இருந்து நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய நூல்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. கோரக்கர் எழுதின ஒரு முக்கியமான நூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கோரக்கர் வைப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஞான சரநூல். இந்த நூலானது மச்சமுனி மீன் குஞ்சு வடிவத்தில் இருந்து அந்த பிரபஞ்சத்தினுடைய மந்திரத்தை சிவபெருமான் சொல்ல சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரே, அதைத்தான் மச்சமுனி கிட்ட இருந்து கோரக்கர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாரக மந்திரத்தை கோரக்கர் வைப்பு அப்படிங்கிற ஒரு ஞான நூலாக எழுதினார்னு சொல்லப்படுது. இதுபோக கோரக்கர் எழுதின முக்கியமான சுவடிகள் சந்திரரேகை, ரவிமேகலை, முத்தாரம், மலைவாகடம் அப்படின்னு நிறைய நூல்கள் சொல்லப்படுது. இதில் வைத்தியத்தை பற்றி, வாதத்தை பற்றி, யோகத்தை பற்றி, ஞானத்தை பற்றி, இன்னும் வரக்கூடிய காலத்தில் என்னெல்லாம் நடக்கும், அதுபோக ரசவாதம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், காயசித்தி முறைகள், இது எல்லாத்தையுமே கோரக்கர் ரொம்பவுமே விரிவாக சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட கோரக்கர் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலையை செஞ்ச போகரோடு சேர்ந்து பல காலம் பயணப்பட்டிருக்காரு. இவங்க 2 பேரும் மிகச்சிறந்த தோழர்களாகவே இருந்திருக்காங்க. இவருடைய குருநாதர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மச்சமுனியையும் அல்லமா பிரபுவையும் தாண்டி தத்தாத்திரேயர், ஆண்டவன் தத்தாத்திரேயரே இவருக்கு குருநாதராக இருந்திருக்காரு. பல யுகங்களையும் பார்த்த காகபுஜண்டருடைய பல சீடர்களில் இவரும் ஒருத்தராக இருந்திருக்காரு. இதுபோக சட்டைமுனி, கொங்கணர், இப்படிப்பட்ட சித்தர்கள் எல்லாரும் இவரோடு சேர்ந்து பயணப்பட்டு வந்திருக்காங்க. இவருடைய ஒரே ஒரு சித்து விளையாட்டை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவருடைய ஜீவ சமாதிகளை பற்றியும் அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போன அந்த ரசவாதம், காயசித்தி முறைகளை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஒரு சமயத்தில் ஒரு இடையனும் இடைச்சியும் ஒரு காட்டுப்பகுதியில் வாழ்ந்து வரும்போது அந்த இடையன் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுறான். இடைச்சியானவள் கொஞ்சம் தூரத்தில் இருந்து தன்னுடைய கணவனை தேடி வரும்போது இந்த இடைச்சிக்கு தெரியாமல் இந்த கணவனுக்கு உயிர் கொடுக்கணுமே அப்படின்னு நம்முடைய கோரக்கர் முயற்சி பண்ணுறாரு. அதனால ஒரு குகைக்குள்ள தன்னுடைய உடலை பத்திரப்படுத்திட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சு வந்து இறந்து போய் கிடக்கக்கூடிய அந்த இடையனுடைய உடம்புக்குள்ள புகுந்துக்கிறாரு. தான் இப்படி கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாமலே இடைச்சி கூட பல காலமாக அவர் குடும்பம் நடத்தி வந்திருக்காரு. அப்படி பல காலங்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறமா இடைச்சி இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் அவர் கூடவே இருந்து அவள் இறந்ததுக்கு அப்புறமா இவரும் அந்த இடையனுடைய உடம்புல இருந்து வெளிப்பட்டு வந்து தன்னுடைய உடலை அந்த குகைக்குள்ள அவர் காயசித்தி எல்லாம் பண்ணி நல்ல முறையில் பாதுகாத்து வச்சிருந்த அந்த உடலை தேடி அவர் குகை பக்கமாக வந்ததாகவும், அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த காட்டுக்குள்ள வேட்டையாட வந்திருந்த ஒரு ராசா இப்படி ஒரு அனாதை சித்தருடைய உடல் கிடக்குது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் அவன் எரிச்சு முடிச்சிடறான். அதனால இத்தனை வருஷங்களாக அவர் தேடி தேடி சேர்த்து வச்சு காயசித்தி பண்ணி வச்சிருந்த அந்த உடலானது கோரக்கருக்கு கிடைக்காம போயிடுது. மறுபடியும் இந்த இடையனுடைய உடல்லையே தங்கி அத்தனை விஷயங்களையும் பண்ணி அந்த உடலையும் காயசித்தி அடைந்த உடலாக இறுகி போன கல் மாதிரி, ஒரு உலோகம் மாதிரி மாறக்கூடிய ஒரு உடலாக மாற்றிக்கிட்டு தன்னுடைய சித்தர்களோடு சேர்ந்து கோரக்கர் வாழ்ந்தார் அப்படின்னு அவருடைய வரலாறு சொல்லப்படுது. அவருடைய ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதில் முன்னுக்கு பின் முரணான நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, போயூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவர் முக்தி அடைஞ்சார்னு சொல்கிறாங்க.
இன்னும் சில இடங்களில் கோயம்புத்தூரில் பேரூர் பக்கத்தில் தான் இவருடைய ஜீவசமாதி இருக்கும்பாங்க. இன்னும் சில பேர் பொதிகை மலையில் சில குகைகளுக்குள்ளே இருக்கும்பாங்க. இன்னமும் வெள்ளியங்கிரி, இலங்கையில் இருக்கக்கூடிய திரிகோணமலை, கொல்லிமலையில் சில இடங்கள், ஆனமலை, இப்படின்னு நிறைய இடங்கள். அதுபோக மானாமதுரைக்கு பக்கத்தில் வந்தமனூர் அப்படிங்கிற இடமும், படூர்பட்டி அப்படிங்கிற இடம், கோரக்கர் குண்டான்னு சதுரகிரியில் இருக்குங்கிறாங்க. பத்மாசுரன் மலைன்னு சொல்லி கர்நாடகாவில் தான் இவருடைய ஜீவசமாதி இருக்குங்கிறாங்க. கோரக்பூர்னு சொல்லப்படக்கூடிய வடநாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட அந்த மந்திர், அங்கே தான் அவருடைய ஜீவசமாதி இருக்கு. இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் பெரும்பாலான மக்களால், தமிழ் மக்களால் வடக்கு பொய்கை நல்லூர் அப்படின்னு நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இவருடைய ஜீவசமாதி இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. இந்த வடக்கு பொய்கை நல்லூரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், நாகப்பட்டினத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய வழியில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வடக்கு பொய்கை நல்லூர் இருக்குது. இந்த பகுதியில் பயணப்பட்டு வந்து கோரக்கருடைய கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால், ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் பரணி விழா அப்படின்னு சொல்லி இவங்க மிகச்சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே கோரக்கருடைய பக்தர்களாகவே இருக்காங்க. எல்லா பௌர்ணமியிலையுமே இந்த கோயிலில் கூட்டமானது அலமோதும். அன்னக்காவடி எடுக்கக்கூடிய முறையானது இந்த கோயிலில் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்படுது. தினமும் ராத்திரி ஒரு 7 மணி போல அந்த கோயிலிருந்து 2 பேர், 2 தொண்டர்கள், அவங்க அன்னக்காவடின்னு சொல்லப்படக்கூடிய 2 பக்கமும் 2 பானைகளை கட்டிக்கிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக போவாங்க. அங்கே போய் தர்மம் தாயே அப்படின்னு இவங்க கேட்டு நிற்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாம் இந்த அன்னக்காவடியில் அவங்க சமைச்சு வச்சு எச்சில் விளங்காமல் இருக்கக்கூடிய ஒரு தட்டு சாப்பாடை கொண்டு வந்து போடுறாங்க. அதை மொத்தமாக ஒவ்வொரு வீடாக போய் அவங்க வாங்கி கொண்டு வந்து இந்த கோயிலில் வச்சு இங்கே வரக்கூடிய அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அதை பிரசாதமாக கொடுக்குறாங்க. அப்படி அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும்போது குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்குது, தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகுது. இது ஒரு மிகப்பெரிய பிரசாதம் அப்படின்னே நினச்சி சாப்பிட்றாங்க. பசித்திருக்கும் வயிறு தான் நோய் உருவாவதற்கும் தீய எண்ணங்கள் உருவாவதற்கும் வழிவகுக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சுத்தாண்ணம்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரவு உணவை அந்த அடியவர்கள் எல்லாம் பிரசாதமாக வாங்கி அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கோரக்கரே கொடுத்த பிரசாதம் அப்படின்னு நம்பி சாப்பிட்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த கோரக்கர் சமாதியுடைய பீடத்துக்கு மேலே சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவங்களுடைய பாதத்தையே பதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் இன்னைக்கு போனோம்னா அந்த சித்தருடைய ஜீவ சமாதியையும் அந்த தேவி தேவனுடைய பாதங்களையும் நம்மளால் இந்த கோயிலில் தரிசனம் பண்ணிக்கிற முடியும். இந்த அன்னக்காவடி எடுக்கக்கூடிய வழக்கமானது எப்படி இந்த கோயிலில் உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கு பின்னாலையும் ஒரு வரலாறானது சொல்லப்படுது. ஒரு சமயத்தில் இந்த ஊரில் வாழ்ந்திருந்த ஒரு செட்டியார் நல்ல முறையில் எல்லா செல்வத்தோடையும் வாழ்ந்து வர்றாரு. அவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் ஒரு பெரியவர், ஒரு சித்தர் வந்து எனக்கு அன்னங்குடுதாயே, எனக்கு தர்மங்குடுதாயே அப்படின்னு கேட்கும்போது இந்த செட்டியாருடைய மனைவியானவர் அந்த சித்தருக்கு அன்னம் கொடுத்துருக்காங்க. அப்படி அன்னத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா கணவர் வீட்டுக்கு வரும்போது அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் பானை மட்டும்தான் இருந்திருக்கு. வெறும் பானையோடு கணவன் வர்றதுக்குள்ள எப்படி சாப்பாடை செய்கிறது அப்படின்னு அந்த அம்மா கஷ்டப்பட்டு நிற்கும் போது கணவனும் வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுக்குள்ள வரும்போது இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்கும்போது, இப்படி ஒரு பெரியவர் சித்தர் வந்தாரு, அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன், உங்களுக்கு இப்போ சாப்பாடு இல்லை, என்னை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது குடம் நிறைய சாப்பாடோடு இருந்திருக்கு. இந்த விஷயத்தை எல்லாம் அந்த அம்மா சொல்லி அந்த சித்தரை அவங்க தேடி திரும்பி போகும்போது அவருடைய கால் தடங்கள் மட்டும்தான் இருக்கே தவிர சித்தர் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா அந்த செட்டியார் தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் விற்று எங்க தேடி வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணாரு. ஒரு சமயத்தில் அவருடைய அத்தனை சொத்துகளுமே அழிஞ்சதுக்கு அப்புறமாகவும் அன்னக்காவடி எடுத்து ஊர் ஊரா போய் காவடி எடுத்து வந்து அதை வச்சு இங்க வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் அவர் அமுது படைச்சு வந்தாராம். அதைத்தான் காலங்காலமாக இந்த கோரக்கர் கோயிலில் அவங்க அன்னக்காவடி எடுத்து அடியார்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமாகவே மாற்றி வச்சிருக்காங்க. இந்த ஊர் மக்கள் இன்னைக்கு வரைக்குமே இந்த கோயிலில் ராத்திரி பூஜை நடந்து நகரா ஒலிப்பாங்க. அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தையே வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களும் இங்கே கோரக்கர் மேலே பக்தி செலுத்துறாங்க.
9 கோடி சித்தர்கள் முக்தி அடைஞ்ச ஒரு இடம்தான் இந்த வடக்கு பொய்கை நல்லூர் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. ஒவ்வொரு நாளும் பல சித்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய கோரக்கருடைய ஜீவ சமாதிக்கு வந்து நம்முடைய கண்ணுக்கே தெரியாமல் அவரை கும்பிட்டு போகிறாங்கன்னு நம்பப்படுது. கிழக்கு நோக்கி ஜீவ சமாதி இந்த இடத்துல அமைஞ்சு நமக்கெல்லாம் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்கே கோரக்கர் ஜீவசமாதி அடைகிறதுக்கு இடம் பார்த்து கொடுத்ததே போகர் சித்தர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. போகர் சித்தர் கோரக்கரை இங்கே ஜீவசமாதி அடைய வச்சுட்டு அவர் தூர தேசங்களுக்கு பிரயாணப்பட்டு போனார் அப்படின்னு ஒரு கருத்தும் நிலவுது. இப்போ கோரக்கர் தன்னுடைய சந்திர ரேகை அப்படிங்கிற ஓலைச்சுவடிகளில் இந்த கலியுகத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு அன்னைக்கு எழுதி வச்சுட்டு போனாரோ அதை பூரா நம்ம வரிசையாக பார்க்கலாம். கலியுகம் பற்றி கோரக்கன் உரைக்கின்றேன், கேட்பதென்றால் கேள், கேட்டால் பிழைத்துக் கொள்வாய். யோகி பரமானந்த கலியின் தோற்றம் உண்மை நிற சாதிபத பேதம் மெத்த பாகிதமாய் பிரபலங்கள் பெண்பால் விருத்தி பாருலகில் ஆண்மக்கள் குறைவுண்டாகும் மோகித்தே முன்பின்னும் முறைமை கெட்ட மூதறிய தாயினையே செய்தான் சேர்ந்து போகிதமாய் மதனையது பயில்வார் பங்கில் பூவலகிர் கலியுனட பான்மைகேளே அப்படின்னு முதல் பாட்டில் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் கலியுகத்தினுடைய தோற்றத்தை பற்றி சொல்லும்போது நிற பேதங்கள் எல்லாம் சாதி மத பேதங்கள் எல்லாம் நிறைய உண்டாகும். பெண் மக்கள் தான் நிறைய பிறப்பாங்க, ஆண் மக்கள் பெண் மக்களை விட குறைஞ்ச அளவில் தான் பிறப்பாங்க. பெண்ணாசையால் முறமகட்டு போய் யார் கூட வேணாலும் சேருவாங்க. மூத்த பெண்கள் இளவயது ஆண்களோடு சேருவாங்க அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி இந்த பாட்டில் சாமி சொல்கிறாரு. அதுபோக பின்னால் வரக்கூடிய பாட்டுகளில் 100க்கு ஒருத்தர் நல்லதாக பிறக்கிறதே அரிதிலும் அரிதாக போயிடும். அந்த அளவுக்கு கலியுடைய கொடுமையானது ஓங்கி நிற்குங்கிறாங்க. மனுஷங்களுடைய உயரமெல்லாம் குறைஞ்சு குட்டையாவாங்க. மனுஷங்களுடைய ஆயுசும் 100 வயசுக்கும் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அந்த காலகட்டத்தில் 100 வயசுக்கு மேலே வாழ்கிறது ரொம்பவே சர்வசாதாரணமாக இருந்திருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கமபலப்பட்டம் அப்படிங்கிற ஊரில் வைஷ்ணவதத்தன் அப்படிங்கிற ஒரு அந்தனருடைய வீட்டுடைய கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய புன்னை மரத்துக்கு கீழே தான் கலிபுருஷன் உருவாவாம் அப்படின்னு அவருடைய பாடல்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கலியுகம் பறந்து 5000 வருஷங்களுக்கு பின்னால் நல்ல எண்ணங்கள் எல்லாம் உருவாகி ஜாதி மதங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போய் மனுஷகுலம் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற நிலைமை உருவாகுமாம். சந்திரன் தேய்கிறதோ வளர்றதோ இல்லாமல் முழு நிலவாகவே எந்நேரமும் ஒளி வீசுமாம். 5000 வருஷங்களுக்கு அப்பால் சூரியனுடைய வெப்பமானது அதிகமாகி பகல் பொழுது அதிகரித்து போய் இந்த பூலோகம் முழுக்கவே சூரிய ஒளி பொலிவாக எந்நேரமும் திரண்டு நிற்குமாம். பொய்களை மெய்யாக்கும் மனிதர்களுடைய அகங்காரமெல்லாம் அழிஞ்சு போகும். தர்ம நெறி சிந்தனைகள் நன்மக்கள் எல்லாம் சித்தனாகவும் ஞானியாகவும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோக கலியுகம் முடியும் தருவாயில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. கலியுகம் முத்தி போகிற நாட்களில் நம்முடைய நாட்டில் அநேக விதமான பஞ்சங்களும் துன்பங்களும் பெருகி கிடக்குமாம். அதுக்கான சில அறிகுறிகளையும் சொல்கிறாரு. ஆகாயத்தில் பற்பல களங்கங்கள் உண்டாகிறத பார்க்க முடியும். மிக அதிசயமான ஒரு வால் நட்சத்திரமானது உருவாகி வெட்ட வெளியில் பிரகாசிச்சு நிற்கும். அதிலிருந்து கிளம்பக்கூடிய ஒளியானது வால் போல ஒரு நீண்டு போய் சந்திரன் மேலே போய் நிற்குங்கிறாரு. சூரியனுடைய வெப்பம் ரொம்பவே அதிகமாகி புது புது நோய்கள் எல்லாம் உருவாகி மனுஷங்கள் எல்லாம் இறந்தும் போவாங்கங்கிறாரு. சூரியன்கிட்ட இருந்து கொடுமையான வெப்பம் ஒரு பக்கத்தில் வருதுன்னு சொன்னால் ராத்திரி நேரத்தில் கொடுமையான பனியும் கொட்டி தீக்குங்கிறாரு. கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு பல அதிசயங்கள் வானத்தில் நடக்குமாம். சந்திரனானது பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் தாழ்ந்து வந்து நிற்குமாம். ஒரு பெரிய யானையுடைய மண்டை ஓடு மாதிரி மிகப்பெரிய உருவங்களும் அரூபங்களும் சந்திரனுடைய மேலே உருவாகுங்கிறாங்க. கால நேரங்களெல்லாம் மாறி சில நேரங்களில் ரொம்பவே இருள் சூழ்ந்தும் காணப்படுதுங்கிறாங்க. வட தேசங்களில் எல்லாம் கடல் பொங்கி வந்து அழிவுகளை ஏற்படுத்தும். நெருப்பு வெடிகளால் இரத்த மழை கொட்டி நாடே சீரழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அங்கெல்லாம் சாதுக்களுடைய கூட்டமானது ஏழை எளியவர்களுக்கு நல்லது செய்வாங்களாம். வெள்ளையர்கள் இப்படிப்பட்ட சாதுக்கள் மேலே கோபம் கொண்டு அவங்களையெல்லாம் சிறைப்படுத்துவானாம். பக்தர்கள் ஜெகதீசனை அந்த சிவபெருமானை பூசித்து கூவி அழைப்பாங்களாம்.
பிரளய காலம் போல் பூமியானது பிளந்து போய் பூகம்பங்கள் ஏற்பட்டு மக்களெல்லாம் மயங்கி மடிஞ்சு போவாங்களாம். சந்தேகமே இல்லாமல் சண்டாள போரை நீக்கி உலக மக்களை காக்கிறதுக்கு நானே வருவேன் அப்படின்னு போகர் சொல்லி மறைஞ்சு போயிருக்காரு அப்படின்னு கோரக்கர் சாட்சி சொல்கிறாரு. இப்படியாக சந்திரரேகை அப்படிங்கிற நூலில் கலியுகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு வருங்காலத்தை பற்றி நம்முடைய கோரக்கர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. இதே சந்திரரேகை அப்படிங்கிற நூலில் தான் இந்த ரசவாதம் பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றியும் உடம்ப கல்லு மாறி அந்த கற்பகாலம் அளவுக்கு காயகற்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற முறைகளை பற்றியும் சொல்லியிருக்காரு. காணென்ற காயகற்ப வாத சூட்சம் களறிடுவேன் 18 பேர் உண்டதாமே உண்டது ஒரு கற்பம் இதை உரைப்பேன் இங்கு வன்மையுற திருநீற்று சாறுதன்னால் வலுவாக திருநாளும் ஆட்டி பின்னர் பண்டுபோல் வட்டு செய்து ரவியுலர்த்தி பாங்காக குக்குடமாம் புடமும் 5 செண்டு போல் இட்டெடுக்க சுண்ணமாகும் சித்தர்களும் கண்டுவிட்டால் கொண்டே போவார். கொண்டவர்கள் போகாமல் இருப்பதற்கு ஓம் அம் உம் லம் என செபிக்க கண்டுணை சித்தர்களும் வரங்கள் ஈவார் உண்டிடுவாய் மண்டலமே ஆவின் நெய்யில் உளையாது கற்றுன்போல் திரேகங்காந்தி சண்டனில்லை வாதமென் பதுவும் போகும் சார்ந்திடவே புலிபோகம் அகற்றிக்காரே கார்த்திடவே குண்டலிதான் வாசிதானும் களங்கமற்று வலுவாகிச் சோதிதங்கும் பூர்த்தியுற்று பூரன்மேல் அமுதம் பொங்கி புகழ் பெரிய ஞானசித்தன் நீயேயாவாய் கீர்த்தியுற்று 18 பேர் கொண்ட கற்பம் கூறினேன் வாதிகளே விளம்ப கேண்மின் நேர்த்தியுடன் சுத்தித்த வெள்ளி செம்பில் ஈந்திடவே சிங்கிச் சுண்ணம் மாற்றட்டாமே. இப்படியாக கோரக்கருடைய இந்த செய்யுள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டால் 18 சித்தர்கள் உண்ட காய கற்பத்தை பற்றியும் அதை வச்சு ரசவாதம் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற சூட்சமத்தை சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறாரு. மிருதார் சிங்கி ஒரு பழம் அதாவது 35 கிராம் எடுத்து அதில் திருநீற்று பச்சிலையுடைய சாரை விட்டு அரைச்சி வச்சுக்கிறணும். மறுநாள் அந்த புதிய திருநீற்று பச்சிலையுடைய சாரை விட்டு அரைச்சி இப்படியாக 3 நாட்கள் இந்த புதிய இலைச்சாரை விட்டு நல்லா அரைச்சி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சூரிய வெப்பத்தில் காய வச்சு எடுத்துக்கிறணுமா. அதுக்கப்புறமா இது 5 முறை குக்கிட புடமிடவும் அப்படிங்கிறாங்க. அதாவது 10 எருவில் வச்சு எரிக்கிறது. இப்படியாக எரித்து அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இது சுண்ணமாகி இருக்குமாம். அந்த சுண்ணம் தான் சிங்கி சுண்ணம்னு சொல்லப்படுது. இதை சித்தர்கள் பார்த்தாங்க அப்படின்னா உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அப்படி அவங்க எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் ஓம் அம் உம் லம் அப்படின்னு சொல்லி 100 தடவை உரு ஏற்றி நம்ம செபிக்கணும். இப்படி செபித்தோம் அப்படின்னு சொன்னால் உன்னை காண வரக்கூடிய சித்தர்கள் உனக்கு வரங்களை எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இச்சிங்கி சுண்ணத்தை காலை மாலை இப்படி 2 வேளையும் பசு நெய்யில் குழப்பி 1 மண்டல காலம் அதாவது 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் தேகமானது கல் தூண் போல இறுகி போகுமாம். உடம்புல தேஜஸ் கூடும். 80 வகை வாத நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும். இந்த மருந்தை சாப்பிடக்கூடிய நேரத்தில் புலி பெண்போகம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த முறையில் 1 மண்டலம் சாப்பிட்டவங்களுக்கு குண்டலினியானது மேல் எழும்பும் வாசியானது வலுப்பெறும் உடல் சோதிமயமாய் பிரகாசிக்கும் சகஸ்காரத்திலிருந்து அமுதமானது பொங்கி வரும். இதனால் நீ ஒரு மிகப்பெரிய சித்தனாவ. புகழ்பெற்ற 18 சித்தர்களும் இந்த ஒரு கற்பத்தை தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு கோரக்கர் வெளிப்படையாக சொல்கிறாரு. இதுபோக ரசவாதம் பண்ணுறதுக்கு இந்த கற்பம் இருக்கே இந்த கற்பத்தை எடுத்து சுத்தி செஞ்ச வெள்ளி செம்பு இதோட சேர்ந்து இந்த சுண்ணத்தையும் சேர்த்து உருக்குனா 8 மாற்று தங்கம் கிடைக்கும் அப்படின்னு கோரக்கர் சொல்லியிருக்காரு. நம்மளால் காய சித்தி பண்ண முடியுமா ரசவாதம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. ஆனால் கோரக்கர் சொன்ன இந்த செய்தியவாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட கோரக்கருடைய வாழ்க்கை வரலாறை இதுவரைக்கும் கேட்டவங்க ஓம் நமச்சிவாய அப்படின்னும் கோரக்க சித்தரே போற்றி அப்படின்னும் ஒரு கமெண்ட்டை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.